ஆகாப் என்னும் ராஜா நாபோத் என்னும் மனிதனுடைய திராட்சை தோட்டத்தின் மேலே ஆசைப்பட்டு அது அவனிடத்தில் கேட்ட பொழுது அது தகப்பனுடைய சுதந்திரம் என்பதனால் அந்த மனிதன் அதை தர மறுத்தான். ராஜா மிகவும் துக்கம் அடைந்தார். ராஜாவின் துக்கத்தை கண்ட ராஜஸ்திரி ராஜாவின் துக்கத்தை நீக்க ராஜாவுக்கே தெரியாமல் அவருடைய முத்திரையை உபயோகித்து அந்த மனிதனை கொன்று அந்த தோட்டத்தை அபகரித்துக் கொண்டாள். ராஜாவினிடத்தில் வந்து, ராஜா, அந்த மனிதன் இறந்து விட்டான், நீங்கள் இப்பொழுது அந்த தோட்டத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்ல ராஜாவும் சந்தோஷத்துடன் சென்று அந்த தோட்டத்தை சுதந்திரித்துக் கொண்டார். ஆனால் இது அநியாயமாய் பெறப்பட்டதனாலே ஆண்டவர் இந்த ராஜாவை சபித்தார். ராஜா வாதிக்கப்பட்டு ஒரு நாள் உண்மையை தெரிந்தவுடன் ராஜா மனக்கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார். ஆண்டவரும் அந்த ராஜாவை மன்னித்தார். ஆனால் ஆண்டவர் அந்த ராஜாவிடம் சொன்னது, இந்த இரத்த பழியை உன் பிள்ளைகளிடத்துல கேட்பேன் என்றார். நம்மளும் தினமும் நிறைய காரியங்கள் தெரிந்தோ தெரியாமலோ தப்பு பண்றோங்க. நம்ம கொலை பண்ற அளவுக்கு பெரிய பாவம் பண்ணல, தப்பு பண்ணல, ஆனா சின்ன சின்னதா பண்ணாலும் அது தப்பு தான், பாவம் தான். நம்மளுடைய பிள்ளைகள் இதற்கு ஆளாக கூடாது என்றால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் ஆண்டவர்களை மன்னிப்பு கேட்கணும். பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். இயேசு கிட்ட கேளுங்க, அவர் உண்மையா மன்னிப்பார்.